வைதேகி, வைதேகி, முத்தழகு, முத்தழகு, சரி வா. என் பொண்ணையா தொடுற? என் வீட்டுக்குள்ள வந்ததும் இல்லாம இந்த ராஜா ராஜமாணிக்கத்தோட பொண்ணை தொடறதுக்கு உனக்கு என்ன தைரியம்டா? யார் நீ? பெத்த அப்பனோட வாழ பிடிக்காம சாக போன உங்க மகளுக்கு மறுபடியும் உயிர் கொடுத்த பிரம்மா. வைதேகி 30 நாள் என் கூட தங்கியிருக்கா. உங்க கூட வாழ்றதுக்கு அவளுக்கு பிடிக்கல, அதனால அவளை கூட்டிட்டு போறேன். உங்களால முடிஞ்சா தடுத்து பாருங்க. உங்க மாதிரி மிச்ச மீதி பிரியாணியை தின்னுட்டு வீட்டுல உட்கார்ந்து இருக்கிற சோம்பேறிலடாமே கடல்ல இறங்கி உழைக்கிற கட்டு மரக்கார. உங்களால் அவனை ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு மீன்கார என் வீட்டுக்குள்ளே வந்து என் பொண்ணை கொண்டு போக பாக்குறான். அதுக்காக அவனை கொலை பண்ணி நீங்க கொலைக்காரன் ஆகணுமா? போன் பண்ணி போலீஸ வரவழைங்க, அவங்க அவனை கவனிச்சுக்குவாங்க. பெரிய ரவுடியா நீ? என்ன தைரியம் இருந்தா இந்த வீட்லயே வந்து கலாட்டா பண்ணல. ராஜமாணிக்கம், வழிவிடு. முத்தழகு
போயிட்டாங்க. முத்தழக போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்களே. அக்கா அக்கா என்னாச்சு? என் தம்பிக்கு என்னாச்சுங்க? முத்தழக வைத்திய வீட்டுல பூந்து அவளை தூக்கிட்டு வரப்ப போலீஸ் அவனை அடிச்சு இழுத்துட்டு போயிட்டாங்க. ஐயோ, என் தம்பி இப்ப நான் எப்படி வெளியே கொண்டு வருவேன்? முதலாளி வந்துட்டாரு. முதலாளி, முத்தழகு கேள்விப்பட்டேன். நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். முத்தழகோட பிரச்சனை நம்ம பிரச்சனை. போலீஸ்காரங்க முத்தழகு வெளியே விடுற வரைக்கும் அது எத்தனை நாளாலும் சரி, நம்ம யாரும் ஸ்டேஷன் வாசலோட நாரக்கூடாது. வாங்க எல்லாரும். மீனா, 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 என்னமா இருக்கு? மீனா, மீனா, என்னங்க இது? இத பாருங்க, முதல்ல குழந்தை எடுத்துட்டு வண்டியில் ஹாஸ்பிட்டல் போங்க. போலீஸ் ஸ்டேஷன் நான் போறேன். தூக்குங்க. இன்ஸ்பெக்டர் சார், முத்தழகை நீங்க வெளியே விடுற வரைக்கும் அது எத்தனை நாளாலும் சரி, நாங்க யாரும் இங்க இருந்து கலைஞ்சு போக மாட்டோம். உட்காருங்க எல்லாரும். எத்தனை நாள் பட்டி கிடப்பீங்க? நானும் பாக்குறேன். நாளைக்கு காலையில எல்லா பத்திரிகைகளையும் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேவன் விளம்பரம் கொடுங்க. என் பொண்ணை தேடி கோடீஸ்வரங்க பல பேர் வருவாங்க. சுயம்வர முறைப்படி இந்த ராஜா ராஜமாணிக்கம் தம் பொண்ணுக்கு கல்யாணத்தை நடத்த போறாருன்னு ஊரே பேசட்டும். அந்த கட்டுமரக்காரன் இந்த சுயம்வரத்தை தடுக்க உயிரோட இருக்க கூடாது. எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, அவனை ஒழிச்சு கட்டுங்க. போங்க மாமா. இனிமே அங்கெல்லாம் போகாதீங்க மாமா. சுழலுக்கும் சூறாவளி காத்துக்கும் ஆம்பளைங்க மட்டும் இல்ல, நம்ம குப்பத்து குழந்தைங்க கூட பயப்பட மாட்டாங்க. என்கிட்ட வளர்ந்த நீ பயப்படலாமாமா? நம்ம வீட்டுக்கு வந்த வைதேகியில நான் வருவேங்கிற நம்பிக்கையில உயிரை பிடிச்சிக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கான். நான் அவளை காப்பாத்த வேணாமா பாப்பா? போயிட்டு வாங்க மாமா. போய் வைத்திய அக்காவை தூக்கிட்டு வாங்க. என்ன கதை? நீ வணங்குற தெய்வம் இதுவா இருந்தா நீ இதை தாண்டக்கூடாது. அக்கா, அந்த பொண்ணை தேடி நீ போக கூடாது. இந்த துடுப்பை தாண்டி நீ போனேன்னா ஒரே அக்காவுடைய உயிர் போயிடுங்கிறத நீ மறந்துடாத. அக்கா, உன்னை அடிச்சு ஜெயில போட்டதே என் மகளால தாங்க முடியல. மறுபடியும் உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அதை என்னால நினைச்சு பார்க்க கூட முடியல. உன்னையே தெய்வமா நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு நான் உனக்கு கட்டி வைக்கிறேன். வா. ஐயா, சம்பந்தத்தை பத்தி பேசும்போது சம்பந்தப்பட்டவங்களே வந்துட்டாங்க பத்தியா? வாங்க வாங்க. என்ன சம்பந்தம்? யாருக்கு சம்பந்தம்? ஒவ்வொரு நிமிஷமும் என் தம்பியை நினைச்சுக்கிட்டு இருக்கிற உங்க தங்கச்சிக்கு என் தம்பிக்கும் தான். என்ன மன்னிச்சிருங்க அக்கா. முத்தழகுக்கு நான் லவ் யூ சொல்லி கொடுத்தேன், அது அவளுக்கு போயிடுச்சு. நான் ஆசைப்பட்டு எடுத்த துணி எல்லாம் எனக்கு தான் நினைச்சேன், அதுவும் அவளுக்கு போயிடுச்சு. நீங்க பேசுற சம்பந்தத்தை நான் எனக்காக தடுத்தேன், அதுவும் அவளுக்கு சாதகமா போயிடுச்சு. வைதேகிதான் உங்க வீட்டு மருமகன்னு முடிவானதுக்கு அப்புறம் குப்பத்துல இருக்கிறேன். முத்தழக கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த புதுமையும் இல்லக்கா. கோட்டைக்குள்ள இருக்கிற வைதேகிய முத்தழகு கல்யாணம் பண்ணதான் புரட்சி. கோடீஸ்வரன் பொண்ணு கட்டுமரக்காரன் தூக்கிட்டு வந்தா அது நம்மளுக்கு தானே பெருமை. வீடுக்கா, அவரை தடுக்காத. அவர் அங்க போய் அங்க இருக்கிறவங்க அடிச்சு தூள் பண்ணி அவளை இங்க தூக்கிட்டு வரட்டும். உங்களுக்கு உங்க தம்பி மேல பயம் இருக்கலாம், ஆனா எனக்கு இவர் மேல நம்பிக்கை இருக்கு. எந்த விஷயத்துல இவர் தோக்கவே மாட்டாரு. இவரை யாருன்னு நினைச்சீங்க? கிங் ஃபிஷர். இங்க வந்திருக்கிற அத்தனை பேருமே என் மகளுக்கு ஏத்த மாப்பிள்ள தான். இருந்தாலும் எல்லா வகையிலும் என் மகளுக்கு பொருத்தமான ஒருத்தரை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். அவர் பேரை சொல்றேன். அவர் பேரு முத்தழகு. முத்தழகு. ஊர் நொச்சிக்குப்பம். தொழில் மீனவன். ஒரு ஓலக்குடிசைக்கு மட்டுமே சொந்தக்காரனான கட்டுமரக்காரன். உங்களோட சொத்து கணக்கெல்லாம் இங்க சொல்லியிருப்பாங்க. உங்க வருமானத்தை கூட்டி கழிச்சு வகுத்து கணக்கெடுத்திருப்பாங்க. ஆனா என்னோட சொத்தையும் வருமானத்தையும் மட்டும் யாராலையும் சொல்ல முடியாது. நான் வாங்கியிருக்கிற சொத்து உங்க அத்தனை பேரோட இடத்தை வித்து விலை கொடுத்தாலும் வாங்க முடியாதது. அதுதான் என் வைதேகியோட மனசு. என்னோட விலை மதிக்க முடியாத அந்த சொத்தை நீங்க யாராவது வாங்கிட்டீங்கன்னா இந்த சுயம்பரத்துல நீங்க ஜெயிச்சிட்டீங்க.
ஆ